பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். Vasu signing in. ரைட். இது வந்து என்னன்னா, இந்த வெற்றி இருக்குல்ல, ம். திவ்யாவுடைய வெற்றி, பணப்பெட்டி எடுத்துட்டு போன வினோத்துடைய வெற்றி. இந்த 2 ஓகே. வெற்றிக்கும் அவர்கள் கொடுத்த விலை என்ன? ஆமா. அப்படின்றத இந்த எபிசோட்ல பேசப் போறோம். ஓகே. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன்ட் வித் அஸ். வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்போது கோட்டை விட்டவர் வினோத். எஸ். வினோத் வந்து இத சொல்றதுக்கு முன்னாடி, இப்படி ஒரு கேவலமான ஒரு ஃபினாலே வீக்க நீங்க பார்த்தே இருக்க முடியாது. அத சொல்லுங்க. வெளியில போன கண்டஸ்டன்ட் எல்லாம் உள்ளார வந்து யோகி எடுத்தாங்க. ஆ. அவங்களுடைய வெறுப்புகளையும், அவங்களுடைய மன உணர்வுகளையும் நம்மளால பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு வியன்னா, என்ன வாட்டர்மெலன். ம். எனக்கு தெரிஞ்சு வீட்டு உள்ளாரே வந்து, இவருக்கு ஓட்டு போடாதீங்க, சபரிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னது வந்து எந்த வகையில அறம் சார்ந்த விஷயமா இருக்குன்னு நான் கேட்கிறேன். அதேதான். இது நீங்க நீங்க போறதுக்கு முன்னாடி மட்டும் சொல்லல ஜெகி. ம். வந்ததற்கு அப்புறமும் நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. அதாவது எல்லா தடைகளையும் மீறி ஒருத்தவன் ஒரு வாரத்துல ஃப்ரீயா இருக்கும் பொழுது, ஆ. உள்ளார வந்த கெஸ்ட் ஒருத்தவன் வந்து அவன லூசுன்னு சொல்ற மாரி, அவருக்கு எதுவும் தெரியாது இன்னோசன்ட்ன்ற போர்வையில, உங்களுக்கு ஒரு ஆள் ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, அதுக்கு நீங்க அவர சாதகமா பயன்படுத்திக்கிட்டீங்க. அதனால தான் நீங்க இதுவரையிலும் அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறீங்க. ஏன்னா அதேதான். இது அப்படியே போய் அப்படியே கடந்து போயிடுவாங்கன்ற மாரி. புரியுது. ஆனா, ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் வந்து நெறைய மக்கள வந்து சேர்த்து சம்பாதிச்சிருக்கவர். வச்சிருக்கும்போது, சம்பாரிச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கும்போது, திறமைகளோட இருக்கிறவன வந்து, உங்களுடைய சுயநலத்துக்காக ஒரு கேரக்டர் உள்ளார விட்டு, அவரு கூட சண்ட போட வச்சு, ஏன்னா அவருடைய ம். நீங்க சண்டைலாம் போட சொல்ல வேணாம். ஆ. அவரே அத செய்வாரு. ஏன்னா அவரு வந்து 18,00,000 எடுத்துட்டா உனக்கு எவ்வளோ பணம் வரும்? டாக்ஸ்லாம் போகன்னு கேட்கிறவரு. நீங்க அவங்க அந்த வெற்றிகள் எல்லாம் பேசும்போது அவர் மூஞ்ச பார்த்தீங்களா? ம். தான் பண்ணிட்டு இருப்பாரு அவரு. திறமை கிடையாது. கொண்டாடணுன்ற மனநிலை இருக்கும். ஆனா, ஜெயிச்சவங்கள வந்து தரம் தாழ்த்துறது அவருடைய விஷயம். அது மட்டும் கிடையாது. இப்படி வெளியில இருக்கிற விஷயத்த வந்து சொல்லக்கூடாது. கதவ திறந்து வச்சுருவோம்னு சொன்னீங்க நீங்க. ம். ம். ஆனா, ஓட்டு கேட்கறது மட்டும் தப்பு இல்லன்னு எப்படி சொல்லாம இருக்க முடியுதுன்னு கேட்கிறேன் நான். அதேதான். இது நீங்க ஓட்டு கேட்கிறேன் ஃபர்ஸ்ட்டு அததான் நான் சொன்னேன். அவர் ம். ஒரு கண்டஸ்டன்ட்டா இருக்கிறப்ப போயி, அப்பவே சொல்லியிருக்க கூடாது. அப்ப ம். சொல்றப்பயாவது நீங்க கண்டிச்சிருந்துருக்கணும். கண்டிச்சிருக்கணும். கண்டிக்கவே ம். இல்ல. ம். அப்பவே போய் அவர் வந்து ஓட்டு போடாத, ஓட்டு போடாதன்னு எல்லார்கிட்டயும் வந்து ம். சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ம். மக்களே ஓட்டு போட்டுறாதீங்க ம். வினோதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அல்லன்னா அவர் வந்து வெளியில அனுப்பணும். அதாவது எலிமினேட் ஆயி அப்பவே வெளியில போணும்னு நெனச்சவரு அவரு. ஆமா. திரும்ப வீட்டுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறமா மத்ததெல்லாம் பேசுறீங்கல்ல. ம். வெளியில இருக்கிற விஷயங்கள் தெரியக்கூடாது. நீங்க ம். தெரியக்கூடாது, தெரியக்கூடாதுன்னு சும்மா சொல்ற மாரி அதாவது நேரடியா பேசுற விஷயங்கள மட்டும் தான் நீங்க தெரியக்கூடாதுங்கிற மாரி ஆமா. வச்சிருந்தீங்க. இவரு உதாரணத்திற்கு வாட்டர்மெலன் வந்த உடனே இவரு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னது ஒண்ணு. இன்னொன்னு மனதளவுல அவர பயங்கரமா காயப்படுத்தினாரு காயப்படுத்துனாங்க. ஜாக்கி. அதாவது எப்படின்னா, நீங்க அத ஒரு ரிவ்யூல கூட சொன்னீங்க. போய் வாண்டடா அவர சண்ட போட்டு ஒரே அடி. இப்படிலாம் அவரு பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆ. பெரிய பிரச்சனையா இந்த 18,00,000 கிடைக்காம போயிடும். அதேதான். அவர் வந்து 18,00,000 விட்டுருங்க. சம்பாதிச்ச பேரு எல்லாமே போய் வெளியில போற மாரி அப்படி இருக்கும். ஒரு ஆள தான் அழகாட்டு வந்து உள்ளார விட்டீங்க. அப்படியான விஷயத்த அவருக்கு செக்மேட் வச்சீங்க. அவரு வந்து பிரச்சனை பெருசாயிடக்கூடாது. நம்மளுக்கு வெளியில இந்த இவங்கிட்ட போட்ட சண்டையாலே நம்மளுக்கு பெருசு அதில என்னன்னா, அதுக்கப்புறம் ஒளிபரப்பான எல்லா விஷயமுமே பார்த்தீங்கன்னா, ம். வினோத் போயி சும்மா இல்லாம வாட்டர்மெலன் கிட்ட சண்டை சண்ட போடுறாரு. போடுறதுனால தான். அப்படின்ற மாரி தான் நீங்க பிரவீன் பண்ணதையும், வினோத் பண்ணதையும் நீங்க அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணீங்க. எஸ், நீங்க எஸ். நெனச்சா அத மறுக்கலாம். அத தவிர்க்கலாம். ப்ரொஜெக்ட் பண்றது எப்படி வேணாலும் ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஒரு 24 மணி நேரத்தில வந்து என்னென்ன விஷயங்கள எங்கெங்க வார்த்தை விடுறாங்கன்னு வச்சு அழகா இந்த ஷோவ ரன் பண்ணிட்டு போலாம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இதுல 2 பேருடைய விஷயங்கள் ஜாக்கி. நீங்க ஒண்ணு வாட்டர்மெலன பத்தி பேசுறீங்க. நான் இன்னுமே வந்து பிரவீனையே சொல்லுவேன். ஆமா, பிரவீனே உள்ள வரும்போது எப்படி ஆமா, வந்தாருன்னா, நான் யாருக்குமே சப்போர்ட் கிடையாதுப்பா. ஆமா. நான் யாருக்கும் சார்ந்தது கிடையாது. நான் வந்து தனியா தான் இருப்பேன். அப்ப வினோத் மாரி இருக்கிற ஆள நீங்க இன்னுமே நல்லா குழப்புனீங்க. குழப்புனீங்க. அவர் வந்து பிரவீன ரொம்ப நம்பி இருந்தாரு. பிரவீனே தன்கிட்ட பேசலன்னும் பொழுது, அவரு அவரு அதுவும் தனியா பிளஸ் உட்கார்ந்திருந்தாருங்க. உண்மையிலேங்க. அவரு மனதளவுல நீங்க குழப்புனீங்க. அத விட கொடும. 7 மொழி பேசுறது பிரச்சனை இல்ல. ஆ ஒரு கீழ இருந்து ஒருத்தன் வர்றவன் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்காம நீங்க வந்து டீம் சொன்னது யார் வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க. நீ ஏன் அத சொல்லணும்னு யாரும் கேட்க போறதில்ல. அதேதான். அப்பேற்பட்ட இடத்துல வந்து ஒருத்தனோட வெற்றி வாய்ப்ப தடுக்கிறதுக்கான விஷயமா நீங்க இருந்தீங்கன்றது மறுக்க முடியாத உண்மை. நீங்க நடுநிலையா இல்ல. ம். உங்களுக்கு நம்ம கூட இருந்தவன் திடீர்னு காரும், வண்டியும் வாங்கிடக் கூடாதுன்றது உங்களுக்கான விஷயம் அதுதான். ஏன்னா இந்த நண்பர்களுக்குள்ள இருக்கிற அந்த பொறாம, போட்டி பொறாம அது வந்து கண்மூடித்தனமாக அது தெரிந்தது. அதுல வந்து மாற்றமே கிடையாது. இது ப்ளீஸ். நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம். இந்த எக்ஸாம்பிள்ல 3 இடியட்ஸ் படத்துல வர்ற ஆ. எக்ஸாம்பிள் தான். ம். நண்பன் வந்து கூடவே ஃபெயில் ஆயிருந்தா பிரச்சனையே பிரச்சனை கிடையாது. இல்ல. ஆனா அவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவன வந்து பிரிஞ்சு, அவன் மட்டும் படிச்சுட்டான்டா நம்மள படிக்கவே விடலடா ஏன் அப்படிங்கிற மாரி அப்படி ஒரு ஏன் மனநிலைக்கே அப்படி எடுத்துருவாங்க. சொல்றேன்னா,
அந்த வீடியோல ஒரு இடத்துல கூட நீங்க இல்லைன்றதுக்கு நீங்க எவ்வளவு வருத்தப்பட்டீங்கன்னு தெரியும். ஆ. ஏன்னா 30 நாள் நீங்க போயிட்டீங்க. அந்த வருத்தங்கள் ஒருத்தன் வந்து இவ்வளவு நாள் வந்துட்டா மக்கள் செல்வாக்கு வேற இருக்கு. அவன் தான் ஜெயிக்க போறான்றப்ப எல்லாரும் சேர்ந்த ஒரு சதினே வச்சுக்காங்களேன். அதை ம். விடுங்க. அதுல வாட்டர்மெலன் மாதிரியான ஒரு ஆளை இட்டு வந்து உள்ளார விட்டு நீங்க பண்ண விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். எஸ். இது அவரு வினோத். இதுக்கு மேல எல்லை மீறி போயிடக்கூடாதுன்னு வினோத் அதற்கான விலை வந்து ஒரு காரு 50 லட்சம் பணம். ஆமா. ஓகே, டைட்டில் வின்னர் பட்டம் இது போச்சு. ம். இப்போ நான் வந்து திவ்யாவுக்கு வரேன். எஸ். திவ்யா தன் மீதான பாலியல் சீண்டல்களை வந்து கடந்த இன்டர்வியூலாம் இப்போ அந்த ஒரு கிளிப்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. முக்கியமாக வந்து ஃப்ளைட்டில் வரும்போது ஒருத்தன் பின்னாடி வந்து என் காலியான ஃப்ளைட் ஒருத்தன் வந்து எல்லை மீறியதையும் அதை வந்து கண்டிச்சதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்படியான எஸ். ஒருத்தவங்க ஒரு பார்டர்லாம் போட்டு வச்சிருக்கும் பொழுது வாட்டர்மெலன் மாதிரியான ஆட்களை வந்து ஃபினாலேல சகிச்சிக்கக்கூடிய ஒரு நிலைமையில அவங்க எட்டு வந்து விட்டீங்க பார்த்தீங்களா? அதுதான் நான் வாழ்க்கையை பற்றி நான் சொல்லுவேன். வாழ்க்கையில நீங்க எதையெல்லாம் கம்பீரமாகவும் எதையெல்லாம் நான் செய்யவே மாட்டேன் வாழ்க்கையில நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்ய வைக்கும். எஸ். ஏன்னா நீங்க நீங்க அதை நீங்க கேட்டீங்க. நெனச்சு பாருங்க. நெறைய இடத்துல ஒருத்தவங்க வீட்டு வாசலே முதிக்க முடியாதுன்னு அவன் தான் கடைசியில வந்து உங்க ஆபத்து காலத்துல நிப்பான். அதேதான். இது நெறைய இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பார்டர் வச்சு அந்த பொண்ண தொடர்றதுக்கும், அந்த பொண்ணோட பழகுறதுக்குமே அங்க நெறைய பேர் காத்துட்டு இருக்கும் பொழுது, சாதாரண எந்த திறமையுமே இல்லாத ஒருத்தன் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து குடுத்த டார்ச்சர் வந்து இந்த சமூகமும், இந்த பிக் பாஸ பார்த்துட்டு இருக்க நெறைய பெண்களும் டென்ஷன்ல போனாங்க. ஆமா. இதுல நீங்க இன்னொரு ஒரு விஷயம் ஜாக்கி, இப்ப நம்ம ம். என்ன செய்வோமோ அத செய்யவே மாட்டோம் அப்படின்றத விட, எங்க எது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அவங்க ம். வந்து இப்ப இன்னைக்கு சொல்லுவாங்க, ம். "எதுக்கு நம்ம பயப்படணும்?" ம். அப்படி நான் இந்த வீட்லேருந்து தைரியத்த கத்துட்டு போனேன். ஆமா. எங்கேயா இருந்தாலும், எதையா இருந்தாலும் லூப் மோட்ல ஒரு விஷயம் வந்தா கூட நான் அத போய் ஹேண்டில் பண்ற அளவு கத்துக்கிட்டேன். இல்ல, ம். உங்களால வாட்டர்மெலன் மாரியான ஆட்கள எதிர்கொள்ளவே முடியல. எதிர்கொள்ளவே முடியல. ஏன் அதான் உண்ம. எதிர்கொள்ள முடியலன்னா, மத்தவங்களோட உங்களால போய் சண்ட போட முடிஞ்சது. ஆமா. இங்க இது சண்ட போட்டா உங்களுடைய அந்த ஓட்டுன்றது குறைஞ்சிரும். குறைஞ்சிரும்ன்றதுக்காக நீங்க அமைதியா தான் போனீங்க. அதுவுமே ஃபினாலே வீக்குங்கிறதுனால நீங்க அதாவது எதுவுமே பேச முடியாத நிலைமையில இருந்தீங்க. கரெக்ட். ஏன்னா, நீங்க வந்து சார் உங்கள நான் இப்படி வச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொன்ன விஜய் சேதுபதியே நீங்க ஹக் பண்ணல. அதான் உண்ம. அதேதான். நீங்க வந்து ஒரு கட்டத்துல உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவரு ம். அதே மாரி விஜய் சேதுபதி அவங்கள போட்டு வந்து நெறைய இடங்கள்ல வந்து நீங்க சுத்தல் விடுறீங்க, போறீங்கன்றது அவங்க எஸ். மைண்ட்ல இல்லாமலாம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இது இத நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆ. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த விஷயம் வந்தது இதெல்லாம் பொறுத்திருந்து இதுக்காக தான். அவ்வளவுதான். அவங்க அதான் சொன்னாங்க. இந்த ஃபினாலே நடந்ததுக்கு அப்புறம் நான் அவர எப்படி ட்ரீட் பண்றேன்னு பாருங்களேன் எஸ். அப்படின்னுவாங்க. அது வந்து என்னன்னா இந்த பேஷன்ஸ் வந்து அத உருவாக்குச்சுன்னு நான் சொல்லுவேன். இந்த பேஷன்ஸ்ல தான் வந்து அவங்க வந்து ரொம்ப காமா எல்லாருக்குமே அவங்க கிட்ட ஒரு மேட்டுமைத்தனம் இருக்கும். ஆபியஸா. ஒரு மேட்டுமைத்தனம் அவங்க கிட்ட எப்பயுமே இருக்கும். ஏன்னா அவங்க நெறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெறைய பேர பார்த்துருக்காங்க. யார் எதுக்காக வந்து பேசுறான்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியானவங்க ஒரு பெரிய பார்டர்லாம் போட்டிருந்தவங்க 2 விஷயத்துக்குலாம் அசிங்கப்பட்டாங்க பாருங்க. ரொம்ப நம்புன ஃப்ரெண்டு தான் புருஷன் கூட வந்து ரொம்ப பொசசிவ் ஆகுறாங்கன்னு ஆ. அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் வந்தது. இதெல்லாமா? ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் நடந்ததே கிடையாது. எஸ். அவங்க ரொம்ப நம்பினவங்களே வந்து அந்த மாரி நடந்துக்கிட்டாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய அடி. ம். அடுத்தது ஃபினாலே டைம்ல எப்படி வினோத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சறுக்கலாக வந்து வாட்டர்மெலன் இருந்தாரோ, அதே மாரி தான் திவ்யாவுக்கும் இருந்தது. அந்த சறுக்கலும் அவங்களுக்கு எதனால ஏற்பட்டதுன்னா ஜாக்கி, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அவர வந்து விட்டுட்டாங்க. ஆமா. சரி, நம்ம எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்லியா தானே இருந்தாங்க. அ அப்படின்னும்பொழுது ஃபினாலே வீக்ல வந்திருக்காருன்ற மாரி, ஜாலியா வந்து ஏதோ ஒரு தடவ ஒரு ரீல் பண்ணாங்க. ரீலு அதெல்லாம் அதுக்கப்புறம் அது பேசிக்கிட்டு எப்படி இருந்தாங்க. ஆயிடுச்சு அதுல அப்படின்னா வந்து தேங்க்ஸ் வேற சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆ. அவருக்கு வந்து தேங்க்ஸ் தான் சொன்னாங்க. அவரு இல்லன்னா எனக்கு வந்து இன்னும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். அவங்க சொல்லுவாங்க. எல்லாருமே ஒரு ஒரு கட்டத்துல எல்லாம் வெளிய போயிட்டீங்க. எனக்கு யாருமே இல்ல. அப்ப அவரு வந்து பேசும்பொழுது அதுக்கு தேங்க்ஸ் தான் சொன்னாங்க. ம். அந்த நம்பிக்கையில தான் அவர் வந்து வெளிய போய் படுன்னு சொல்லுவாங்க. ஆமாமா. ஆனா அவரு அப்பதான் ஒரு புத்திய காமிப்பாரு. நீ தானே என்கிட்ட வந்து பேசலன்னுவாரு. இல்ல, இந்த தேங்க்ஸ் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த வெளில போற விஷயம் நடக்கும்னு ம், ம், வச்சுக்கோங்களேன். பட் ம், ஆனா, அவங்க அவர்ட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ம். நல்லா பேசுவாங்க, ஃப்ரெண்ட்லியா பேசுனாங்க, ரீல் பண்ணாங்க. வெளியில வந்து உட்கார்ந்துட்டுலாம் இது பண்ணும்பொழுது தான், நான் சொன்னா நீ கேட்பல்ல, ஆமா. வெளில போய் படு அப்படின்னு சொல்லும்பொழுது, இவரு நான் வெளியில போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேணுமோ அத செஞ்சுக்கிட்டாருன்னு செஞ்சுட்டேன். வச்சுக்கோங்களேன். இதுதான் அந்த இது. அதுவும் அவர் எப்படி அத பண்ணாரு அப்படின்னா, என்ன கேட்கறதுக்கு யாருமே இல்ல. அப்படின்னு. அப்படின்ற தைரியத்துல தான் அவர் பண்ணாரு. அப்ப வ திவ்யா மாரியான ஆட்கள் வந்து என்னன்னா, ஃபோர்ஸ்ட் டூ அக்செப்ட் இட்ங்கிற மாரி தான் அவங்க வந்து அத அதே அக்செப்ட் தான் பண்ணாங்க. ஃபோர்ஸ் டூ அக்செப்ட் மாரி தான் வந்து நம்ம வினோத்தும். வினோதும். அடிச்சு குத்திருவேன். இதெல்லாம் வந்து கிட்டயே போய் பண்ணாரு அவரு ஆக்சுவலா. ஆமாமா. இல்ல ஜாக்கி, அவரு அதையுமே வந்து நீங்க அதுக்கப்புறம் சொன்னாரு. பண்ணாரு. ஆனா, எப்படி நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வினோத் பொட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேசின விதம், பொட்டி எடுத்ததுக்கு அப்புறம் பேசின விதம்னு ஒண்ணு இருக்கு. வினோத் பொட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி பேசினார்னா, "என்ன உதைச்சுட்டான். நான் வந்து அவனுக்கு எவ்வளோ பாவம் பார்த்துருக்கேன் தெரியுமா? நான் அவன வந்து ஏற்றத்தாழ்வே பார்த்தேன். இந்த வீட்ல யார் ஏற்றத்தாழ்வு பார்க்குறாங்க தெரியுமான்லாம்" எடுத்துட்டு வந்தாரு அவரு. ஆமா. இதெல்லாம் வினோத் பொட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி.
பொட்டி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு குத்துக்கு நீலாம் தாங்க தாங்க மாட்டேன். மாட்டேன்ற மாரி நானா அவருடைய என்ன புத்திய காமிச்சாரு. யாருன்னு தெரியுமா? ஆமா. என்னவோ வந்து ஏதோ நான்லாம் கையில வெட்டு வச்சிருக்கேன். ஆமா, 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 ஆமா. என்னென்னவோலாம் பேசினாரு. அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க. அவருடைய வார்த்தைகள்லாம் நெறைய வந்து மியூட் போட்டு தான் வந்து டெலிகாஸ்ட்டே அப்ப நீங்க பண்ணாங்க. மியூட் போட்டு டெலிகாஸ்ட் பண்ற அளவுக்கு ஒருத்தர் வந்து இருந்திருக்காருன்னா, அப்ப எந்த அளவுக்கு அப்ப வி வ அந்த டைம்ல திவ்யா வந்து அதுக்கு வந்து ஒண்ணும் இல்லங்க. இந்த போயிருக்கும். இந்த இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ஒண்ணே ஒன்று சார்ந்து வருங்க அது. ஆ. அது நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டாலாம் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. நான் அதுக்கு வந்து வினோத்தையும் சொல்லுவேன். வினோத் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. கடைசியில புள்ளப்பூச்சி கிட்ட வந்து அவர் வந்து ஆமா. அமைதியாக போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஃப்ளைட்ல நீங்க எல்லாமே கரெக்ட் தான். ஐயோ! அதெல்லாம் சரிதான். ஆனால் உங்களுக்கு செக்மேட்ட யார் மூலமா வருது பாருங்க. அதே. உங்களுக்கு சரிக்கு சமமான ஒரு எதிரி வந்துட்டுனா பிரச்சனையே கிடையாது. எஸ். அட்லீஸ்ட் பிரவீன்ராஜ் மாதிரியான ஒரு ஆள் வந்து எதிரியா வந்தா கூட ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஒரு திறமையுமே இல்லாத ஒரு ஆள் கிட்ட வந்து நீங்க தோக்குற மாரியும், உங்களுடைய பேஷன்ஸ் வந்து அங்க அடகு வைக்கிற மாரி ஆச்சு இல்லையா? ஆ. அதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய சுவாரஸ்யம், செக்மேட், வாட்டெவர் இட் இஸ். அதனால தான் நான் வந்து நெறைய இடங்கள்ல வந்து ரொம்ப கம்மியாவே வார்த்தை விடுவேன். ஏன்னா என்ன வார்த்தை விட்டாலும் அது இல்ல. இப்படி இன்னொன்னு நம்ம ஒரு சில பேர் நமக்காக இருக்காங்கன்னு நெனச்சுட்டு வருவோம்ல. ஆ, உதாரணத்திற்கு வந்து இந்த சீசன விட பிரியங்கா சீசன் தான். ம். பிக் பாஸ் அப்படின்னு கத்துவாங்க. புடிச்சு ஒரே தள்ளு தான். ஆமா. தாமரை தள்ளுவாங்க. பிக் பாஸ் அப்படின்லாம் கத்துவாங்க. கத்தும்போது பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் உடனேலாம் வரமாட்டாங்க. வரமாட்டாரு. நீங்க சைன் மட்டும் தானே வந்திருக்கீங்க. ஆமா, வெறும் பிரியங்காக்காக வேணா அடுத்த தடவ வந்து கூப்பிட்டு வேணா ஏதாவது பேசலாம். ஆமா. அவ்வளவுதான். அதே தான் இவங்களுக்கு. அப்ப நீங்க எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது வந்து திவ்யாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். திவ்யாவ விட வினோத் ரொம்ப ரொம்ப அத உணர்ந்த தருணமா இருந்திருக்கும். ஏன்னா வெளியில இருந்து வந்தவங்களும் சரி, அ அதுல ரம்யாவுமே நான் சொல்லுவேன். நம்ம "நீ பொட்டி எடுத்துறியா? ஆமாமா. நம்ம 2 பேரும் கிளம்பிரலாமா?" அப்படின்னு ஒரு ஹிண்ட் குடுப்பாங்க அவங்களுமே. இந்த மாரி எல்லாருமே சொன்னது தான் அவருக்கு காரணம். ட்ரிகர் ஆச்சு. அதுல பெரும் பங்கு இதுவும் போச்சுன்னா வகித்தவர் என்ன ஆச்சுன்றது ஒண்ணு, சாண்டி மாஸ்டருக்கு அதெல்லாம் அவருக்கும் தெரியும். அதேதான். இதெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல்லாம் அவருக்கு தெரியாமலாம் கிடையாது. ஆ. அந்த காரை யார் ஓட்டணும்ன்றத ஸ்பான்சர் முடிவுகளா என்னென்னவோ அது உள்ளார பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, கண்ணுக்கு தெரிந்த அரசியல் இப்படி ஒரு கேரக்டர் உள்ளார விட்டது தான். எஸ். இத தான் இந்த வீடியோல நாங்க பதிவு பண்ணோம். இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னணிகளை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.